காதல். அண்ணே, நீங்க அந்த குழு நடத்துற அக்கா இருக்காங்களே, அவங்க பேர் கூட அவங்க வீட்டுக்காரர் தானே? என் பொண்டாட்டி செல்விய உனக்கு தெரியுமாமா? என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? செல்வி அக்காவை தெரியாதா? அவங்க குழுல தான் எங்க அக்காவும் சேர்ந்திருக்கா. அதான் உங்களை பார்த்ததும் எங்க பார்த்த மாதிரியே இருந்தது. அதானே, நம்மள எதுக்கு இந்த புள்ள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு யோசிச்சேன். கடைசியில தெரிஞ்ச புள்ள தானா? ஆமா, இங்க என்னம்மா பண்ற? இல்லண்ணே, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேக்கரிக்கு சாப்பிட வந்திருந்தோம். அந்த கடைக்காரர் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை மாத்த வந்துட்டு இருக்கும் போதுதான் உங்களை பார்த்தேன். எவ்வளவுக்குமா சில்லறை வேணும்? 2000 ரூபாய்க்குண்ணே. குடுமா, நான் தரேன். இந்தா, போதுமா? ரொம்ப நன்றிண்ணே. அக்காவை நான் விசாரிச்சதா சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா நான் சொல்றேம்மா. ஓகே. வாங்கிட்டாடி. இந்தா, இத வாங்க முடியல. நிஜமாவே அவரோட வீட்டுக்காரமா செல்வின்னு உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விட்டேன். ஏய், சும்மா போய் சொல்லாதடி. ஏய், உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கரெக்டா போயிட்டு சில்லறை வாங்கிட்டு வந்திருக்க. அடி போடி. நான் எங்கேயாவது ஒரு பொண்டாட்டி பேரை சொன்னா? இந்த காலத்துல மகளிர் குழுல சேராத பொம்பளைங்க யார் இருக்கா? நீயே சொல்லு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரும்பாலும் செல்வி, சாந்திங்கிற பேரு பொதுவா நிறைய இருக்கு. அத வச்சு ஒரு ஊட்டால கடி அடிக்கிறது தான். சினிமா தியேட்டர்ல கியூல நிக்காம டிக்கெட் வாங்குறவங்க யூஸ் பண்ற டெக்னிக் தான் இது. ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே தெரியாதா யார்கிட்ட காசு இருக்கு யார்கிட்ட இல்லன்னு? இதெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு திறமை வேணும்டி. குடு. சும்மா ஏதோ ஒரு லக்கில வாங்கிட்டா, அதை வச்சுக்கிட்டு திறமை அப்படி இப்படின்னு அடிச்சு விடாத. உனக்கு என் திறமைய பார்த்து பொறாம, அதான் இப்படி எல்லாம் பேசுற. உனக்கு திறமை இருக்குன்னா மறுபடியும் நிரூபிச்சு காட்டு, அப்போ ஒத்துக்கிறோம். என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணி காட்டுறேன். அங்க வருது பாரு ஒரு கார். அந்த காரை நீ நிப்பாட்டி அதுல லிஃப்ட் கேட்டு நீ டிராவல் பண்ணணும். அப்படி பண்ணுனா உனக்கு உண்மையாவே திறமை இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம். எவ்வளவு பெட்டு? 1000 ரூபாய். டன். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. நான் எந்த வண்டியில வந்தாலும் குறுக்க வந்து நிக்கிறதே உன் வேலையா போச்சா? சார் நீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு சார். எந்த பக்கம் சார் போறீங்க? ராஜவீதி பக்கம் போறேன். இன்னும் நல்லதா போச்சு. நானும் அந்த பக்கம் தான் போறேன். அப்படியே கொஞ்சம் இறங்கிக்கிறேன் சார். நீங்க சும்மா ஒண்ணு கூட்டிட்டு போக வேண்டாம். உங்களை இந்த ஊர் பக்கம் பார்த்ததே இல்ல. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நான் வழி காட்டின மாதிரியும் ஆச்சு, அப்படியே இறங்கிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ஓகேவா சார்? ப்ளீஸ் சார். சரி, வந்து ஏறிக்க. மோனிகா வா, வாடி. சார், நீ பெட் கட் 1000 ரூபாவை ஒழுங்கா எடுத்து வச்சிரு. வரட்டா? பாய். அம்மா, நீ எங்க போகணும்? அதான் சொன்னே சார், நீங்க போற ராஜ வீதியில தான் என் வீடும் இருக்கு. அம்மா, உங்க அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? எந்த அண்ணனுக்கு? அதான் அன்னைக்கு என் பைக் இடிச்சிட்டு நிக்கிறப்போ சொன்னியே.
உன் அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அந்த அண்ணனுக்கு. ஓ அந்த அண்ணனுக்கா? இப்ப நல்லா இருக்காரு. அவருக்கு வந்த டெங்கு சரியாயிடுச்சு. டெங்கா? அன்னைக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன. ஓ உங்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி சார். ஆக்சிடென்ட் தான் கொண்டு போனோம். அப்போ உங்க செக் பண்ணி பார்த்ததுல டெங்குவும் இருந்துச்சு. ரெண்டையும் சரி பண்ணியாச்சு. அம்மா உன் பேர் என்ன? கயல். கயல் விழி. ஓ பாரு, உன் பேரும் கயல்விழி, உங்க அண்ணனை சேர்த்த ஹாஸ்பிட்டல் பேரும் கயல்விழி. அதை விடுங்க சார். அன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம்ல நீங்க சும்மா ஸ்மார்ட்டா ஸ்டைலா ஹேண்ட்ஸமா இருந்தீங்க. அப்போ இப்போ அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? இப்பவும் அழகா தான் இருக்கீங்க. ஆனா அந்த யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருந்தீங்க. ஏன் சார் இங்கே நிறுத்திட்டீங்க? திரும்ப போறப்ப ரிவர்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கும்ல. ஓ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? சரி சரி. ஆமா நீங்க யார் வீட்டுக்கு போகணும்? இவ்வளவு தூரம் வந்துட்ட, கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சவங்க வீடு தான். போக போக உனக்கே தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்க வீடா? ஓ நீங்க சுப்பிரமணிய அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு தான் இந்த ஏரியாவுல எல்லா போலீஸையும் தெரியும். என்ன நம்ம வீட்டுக்குள்ள போறாரு? சார் 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 நில்லுங்க சார் 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 நில்லுங்க. என்ன சார் நீங்க எங்க தெருவுக்கு போகணும்னு சொன்னீங்க, சரின்னு கூட்டிட்டு வந்தேன். கடைசியில எங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. ஆக்சுவலா சார் நீங்க எங்க போகணும் சொல்லுங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரே. அடடா வாங்க உள்ள வாங்க. உங்களுக்கு எங்க மாமாவை ஏற்கனவே தெரியுமா? ஓ இவர் வேலை பார்க்குற ஏரியா போலீஸா நீங்க? அது சரி, எங்க மாமா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவரை பார்க்க தான் வந்தீங்களா? ஹலோ தம்பி நீங்க வாங்க உள்ள போலாம். அவன் அப்படிதான். நீங்க வாங்க தம்பி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நில்லுங்க நானும் வரேன். வாங்க தம்பி. வாங்க மாப்ள. வணக்கம்மா. உட்காருங்க. வீட்ல எல்லாரும் நல்லா நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. இவதான் என் சின்ன பொண்ணு, பேரு கயல். அத்தை நீங்க வேற, இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தது நம்ம கையில் தான். பரவாயில்லையே, கயல் எப்பல இருந்து இவ்ளோ பொறுப்பானே? தம்பி நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அத்தை முதல்ல நீங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க, அப்புறம் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அது எப்படி மாப்ள, எங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா நல்லாவா இருக்கும்? இருங்க சாப்பிட ஏதாவது எடுத்து. அப்புறம் தம்பி டியூட்டி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன், நல்லா போயிட்டு. என்னடி இப்படி முடிச்சிட்டு நிக்கிற? இவர் தாண்டி காயத்ரியை கட்டிக்க போற மாப்ள. எனக்கு இப்பதாண்டி ஞாபகத்துக்கு வருது, இவங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீ மோனிகா வீட்டுக்கு போயிட்டல்ல, அதனால தான் உனக்கு தெரியல.
நானும் அந்த பக்கம் தான் போறேன். அப்படியே கொஞ்சம் இறங்கிக்கிறேன் சார். ஹாய், நான் தான் உன்னோட சின்னக்கா காயத்ரிய பொண்ணு பக்கம் வந்த மாப்பிள்ள. பேரு சூர்யா. டிசிபியா இருக்கேன்.